Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உச்ச புகழ் உடையவர் யார்? இதான் தலைப்பு. தோன்றி புகழுடன் தோன்றுக, அஃதிலில் தோன்றிலும் தோன்றாமை நன்று அப்படின்னு நம்ம வள்ளுவர் வாக்கு. அதாவது புகழடைதல், எல்லோராலும் பாராட்டு பெறுவது, அனைவரும் அறிந்த மாமனிதராக இருப்பது, தனிப்பட்ட வாழ்க்கையில் வசதி மேல் வசதி, வாய்ப்புகள் பெற்று வளர்ச்சி மேல் வளர்ச்சி அடைவது, இதையெல்லாம் கிடைத்து அதில் ஒரு புகழோடு சந்தோஷத்தை பெறுவதற்கு தான் உச்ச புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரியாக எல்லா மனிதர்களுக்கும் இது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரேரான ஒரு நிகழ்வு தான். ஆனால் கிடைக்கக்கூடிய மனிதர்களும் நம்மிடத்தில் உண்டு அப்படிங்கிறதை நம்ம மறக்க முடியாது. அந்த அளவுக்கு உச்ச புகழ் அடையும் யோகமுள்ள ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக புகழ் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான வீடு. 5ஆம் இடம் தான் ஒருவனுடைய பூர்வ புண்ணியத்தையும் புகழையும் குறிப்பிடக்கூடியது. இந்த புகழை வளரச் செய்யும் ஸ்தானம் அந்த வீட்டுக்கு நேர் 7ஆம் வீடான 11ஆம் இடம். எந்த ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைந்து 5இலோ அல்லது 11இலோ அல்லது 5ஆம் அதிபதி 5இலோ 11ஆம் அதிபதி 11இலோ அல்லது 5-11 பரிவர்த்தனை பெற்ற நிலையிலும், 5ஆம் அதிபதி 11லையும் 11ஆம் அதிபதி 5லையும் பரிவர்த்தனை பெற்ற நிலை, இது 5-11 பரிவர்த்தனை, மகா பரிவர்த்தனையிலையும் வந்துடும். இந்த அமைப்பு இருந்தால் நீங்களும் உச்ச புகழ் பெறும் யோகம் உடையவர் தான். இதில் ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட கிரகங்கள் இருவரும் கடும் பகை உடையவர்களாக இருக்கக்கூடாது. ஜென்ம பகை கொண்ட கிரகங்கள் இந்த மாதிரி 5-11ஆம் அதிபதிகளாக இருந்து அவங்க 2 பேரும் ஒருத்தர் இணையிறது, இந்த ஸ்தானம் 2ம் ரொம்ப அருமையான ஸ்தானம். ஆனால் இந்த ஸ்தானத்தின் அதிபதிகள் கடும் பகை கொண்டவர்களாக இருந்தால் அந்த இடத்துல கட்டாயம் நடுநிலையாளராக ஒரு இயற்கை சுபர் சுக்கிரனோ குருவோ இருக்கணும். இல்லைன்னா பார்க்கணும். அப்போ தான் அந்த புகழ் நல்ல விதத்தில் கிடைக்கும். புரிஞ்சிச்சிங்களா? திருப்பி ஒரு வாட்டி இந்த விதியை சொல்கிறேன். 5-11ஆம் இடத்தின் சம்பந்தம் தான் உச்ச புகழ். இதில் 5ஆம் அதிபதி பவராக இருந்து 11ஆம் அதிபதி வலுத்த நிலையில் இருந்த புகழ் கிடைக்கும். இவங்க 2 பேரும் அந்த வீடுகளுக்குள்ளேயே மாறி இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஒருவரை ஒருவர் 5-11ஆம் இடத்தோடு சேர்ந்த நிலையில் இருந்தாலும் இந்த யோகம் கிடைக்கும். இவங்க ஜென்ம பகை கிரகங்களாக இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு சுக்கிரனோ குருவோ யாராவது ஒருத்தர் வேணும். பகை இல்லாத நிலை இருந்துருச்சுன்னா ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. புரிஞ்சுச்சிங்களா? இப்போ மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், 11ஆம் அதிபதி சனி. இவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜென்ம பகை தான். இப்போ இதில் 11ஆம் இடத்துல சூரியன் சனி இணைஞ்சிருந்தாலும், 5ஆம் இடத்துல சூரியன் சனி இணைஞ்சிருந்தாலும், 11ஆம் இடத்துல சூரியனும் 5ஆம் இடத்துல சனியும் இருந்தாலும் இவர்களுக்கு நடுவில் சுக்கிரனோ குருவோ இருக்கணும். அப்போ மேச லக்னத்துக்கு முழுமையான புகழ் பெறும் அமைப்பு, உச்ச புகழ் பெறும் அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதி குரு. இவங்களுமே கொஞ்சம் பகை தான், இவங்களும் ரொம்ப பெரிய நட்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் முதல்ல சொன்ன மேச லக்னத்துக்காரர்களுக்கு சூரியனும் சனியும் ஜென்ம பகை, கடும் பாவக்கோள்கள் வேற. ஆனால் 2வது சொன்ன ரிஷப லக்னத்துக்கு 2 பேருமே இயற்கை சுபர்கள்ங்கிறனால இவர்களின் பரிவர்த்தனை, இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, 5ஆம் இடத்திலே இருவரும் இணைந்த நிலையில் இருப்பது, 11ஆம் இடத்தில் இருவரும் இணைந்த நிலையில் இருப்பது புகழ் பெறும் யோகிதையை கொடுக்கும். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி செவ்வாய். இவங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய கடும் பகை அப்படிங்கிறதுனால இல்லை, 2மே சமகிரகங்கள் தான். ஸோ மேசத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைவோ, துலாத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவோ, மேசத்தில் சுக்கிரனும் துலாத்தில் செவ்வாயும் இருப்பதோ மிதுன லக்னத்திற்கு புகழ் பெறும் யோகிதையை தரும். உச்சக்கட்ட புகழை பெறும் யோகிதை வரும். சரி, இது எப்போ வரும்? இவங்க தசை நடத்தினா வரும். இதில் யார் வீட்டில் ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து அந்த தசை நடப்புக்கு வரும்போது மிக அற்புதமான பலன் கிடைக்கும்.
இப்போ உதாரணமாக மிதுன லக்னத்தை பற்றியே சொல்லுவோம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி. இதில் சுக்கிர திசை இவருக்கு நடப்புக்கு வந்து சரியான பருவத்தில் வரும்போது கண்டிப்பாக உச்ச புகழ் பெறும் யோகிதைகள், அல்லது செவ்வாய் திசை நடப்புக்கு வந்து அதில் சுக்கிரபுத்தி நடப்புக்கு வரும்போது உச்ச புகழ் பெறும் யோகிதைகள் கிடைக்கும். செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு ஆகாத ஆளை, ஆமாம், கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு வெற்றியை தருவார். அப்படி எடுத்து கடகலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், 11ஆம் அதிபதி சுக்கிரன். சேம் மிதுன லக்னத்துக்கு உண்டான அதே அமைப்பு தான். இவங்க 2 பேரும் ஜென்ம பகை, கடும் பகை அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை. அதனால் இவங்க விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் இருந்து கூட சுக்கிரன் இருந்தாலோ, இல்லை ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சுக்கிரன் இருந்து கூட செவ்வாய் இருந்தாலோ, இவங்க 2 பேரும் 5-11 பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இது ஒரு அற்புதமான அமைப்பாய் உச்ச புகழ் பெறும் யோகிதைகளை இருக்கும். சிம்மலக்கணத்துக்கு 11 புதன், 5 வந்து குரு. ஸோ இப்போ புதன் குருவனுடைய இணைவு 5லோ 11லோ நிகழ, அல்லது 5-11ஆம் அதிபதிகளாக இவர்கள் பரிவர்த்தனை பெற சிம்ம லக்கணம் உச்ச புகழுடைய யோகிதைகளை பெறும். கன்னிக்கு சந்திரனும் சனியும் 5-11ஆம் அதிபதி வருவாங்க. இவங்க கொஞ்சம் பகைங்க. முதல்ல மேச லக்கணத்துக்கு சொன்னது மாதிரியே தான். அப்போ இவர்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு கூட குருவின் அல்லது சுக்கிரனின் தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும். கடகத்திலே சனிச்சந்திரன் இணைவு இருந்தாலும், மகரத்தில் சனிச்சந்திரன் இணைவு இருந்தாலும், மகரத்தில் சந்திரன் இருந்து கடகத்தில் சனி இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை மூலமாக கன்னி புகழ் பெறும், உச்சகட்ட புகழ். ஆனால் இவர்கள் பரஸ்பர விரோதம் பாவிக்கும் கிரகங்கள்ங்கனால இவர்களுக்கு மத்தியஸ்தம் செய்ய குரு அல்லது சுக்கிரனுடைய தொடர்பு இருக்க வேண்டியது, பார்வை இருக்க வேண்டியது அவசியம். துலா லக்கணத்துக்கு சூரியன் 11ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி சனி. இதுவும் கொஞ்சம் மேச லக்னம் மாதிரியே தான். இவர்கள் துலாத்திற்கு 11ஆம் இடமான சிம்மத்தில் இணைந்திருந்தாலும், கும்பத்தில் இணைந்திருந்தாலும், அல்லது ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்றாலும், அல்லது சிம்மத்தில் சூரியன் கும்பத்தில் சனி என்கின்ற நிலையில் இருந்தாலும் புகழ் பெறும் யோகிதை உண்டு. ஆனால் கட்டாயமாக இங்கே சுக்கிரன் அல்லது குருவின் தொடர்போ பார்வையோ இருக்க வேண்டியது அவசியம். இருந்தால் தான் புகழ் கிடைக்கும். இல்லைன்னா இங்கே புகழோடு சேர்ந்து பஞ்சாயத்து தான் நிறையா நடக்கும். அது போலித்தனமான புகழ் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சில விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வெல்லுவாங்க ஒலிம்பிக்கில். அடுத்த 3 மணி நேரத்தில் ஊக்க மருந்து சோதனையில் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி பதக்கத்தை பிடுங்கிடுவாங்க. இதுக்கு தோத்தே இருந்திருக்கலாம், இதுக்கு ஜெயிக்காமல் இருந்திருந்தால் கூட எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வராது. அந்த மாதிரியான அமைப்பாக போயிடும். விருச்சிக லக்கணத்துக்கு புதன் 11ஆம் அதிபதியாகவும் குரு 5ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால இவர்கள் பரஸ்பரம் பகைமை பாராட்டினாலும் 2 பேருமே இயற்கை சுபருங்கிறதுனால பிரச்சனை இல்லை. கன்னியில் குருபுதன் இணைவோ, மீனத்தில் குருபுதன் இணைவோ, அல்லது மீனத்தில் புதனும் கன்னியில் குருவும் என்கின்ற பரிவர்த்தனை மூலமாக இவர்கள் அமைய பெற்றாலும் இவங்க உச்ச புகழ் பெறும் யோகிதை கட்டாயம் கிடைக்கும். தனுர் லக்கணத்துக்கு செவ்வாயும் சுக்கிரனும் 5-11ஆம் அதிபதிகளாக வரதுனால இது மேசத்தில் குரு செவ்வாய் சுக்கிரன் நினைவு இருந்தாலும் சரி, துலாத்தில் வந்து செவ்வாய் சுக்கிரன் நினைவு இருந்தாலும் சரி, இல்லை மேசத்தில் சுக்கிரன் துலாத்தில் செவ்வாய்ன்ற பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் சரி, இது ஒரு அற்புதமான புகழ் பெறும் அமைப்பை கொடுக்கும். மகர லக்கணத்திற்கு செவ்வாயும் சுக்கிரனுமே வருவாங்க மீண்டும் 11-5ஆம் அதிபதிகளாக. அப்போ இவர்களுடைய அமைப்பு விருச்சிகத்திலோ ரிஷபத்திலோ நிகழும் போது அற்புதமான அமைப்பாக இருக்கும். ஒரு மகர லக்ன ஜாதகம் 5ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரன் உச்ச புகழ் பெறும் அமைப்பு. விளையாட்டுத்துறை சாதனையாளர் ஒருவருடைய ஜாதகம், விளையாட்டுத்துறையில் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தன்னுடைய நிலை நிறுத்தி பெரும் வெற்றிகளை குவித்து கோடிகளில் வருமானம் பார்த்த ஒரு விளையாட்டு வீரருடைய ஜாதகம் மகர லக்கணம். இவருக்கு வந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இணைவு, உச்ச புகழ் பெறும் அமைப்பு. புகழ் ஸ்தானாதிபதி அங்கே இருக்கார், லாபாதிபதி அங்கே இருக்கார். அற்புதமான அமைப்பு. இது இவருக்கு நிகழ்ந்தது செவ்வாய் திசையில். 7 வருஷம் இவருடைய கொடி பறந்துச்சு. கும்ப லக்கணத்திற்கு 11ஆம் அதிபதியாய் குருவும் 5ஆம் அதிபதியாக புதனும் வர்றதுனால இவங்க பரஸ்பரம் விரோதம் பாவித்தாலும் 2 பேருமே இயற்கை சுவர்கள்ங்கிற அடிப்படையில் தனுசில் புதன் குரு இணைவோ, மிதுனத்தில் புதன் குரு இணைவோ, அல்லது மிதுனத்தில் குருவும் தனுசில் புதனுங்கிற மாதிரியான பரிவர்த்தனை யோகமோ இருந்ததுன்னா இவர்களும் புகழ் பெறும் யோகிதைகள் உண்டாகும். மீன லக்கணத்திற்கு 11ஆம் அதிபதியாக சனி பகவானும் 5ஆம் அதிபதியாக சந்திரனும் வருவாங்க. இவங்க பரஸ்பரம் பகைமை பாராட்டுபவர்கள். இவர்களுடைய ஒருவருக்கொருவர் வலுப்பெற்ற நிலையில் இருந்தாலும் கூட மத்தியஸ்தம் செய்வதற்கு சுக்கிரனோ குருவோ தொடர்பு கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகும். கடகத்தில் சந்திரனும் சனியும் இணைவு, புனர்வு தோஷம். கூடவே அங்கேயே உச்ச குரு இருக்கார், பிரச்சனை இல்லை. அந்த தோஷத்தை மீறி புகழ் பெறும் யோகிதைகள் கிடைக்கும். மகரத்தில் சந்திரனும் சனியும் இணைவு, கூட கடகத்திலிருந்து உச்சகுரு பார்த்துட்ருக்கார், அல்லது சுக்கிரன் கடகத்தில் இருந்தபடி பார்த்துட்ருக்கார், அல்லது சுக்கிரன் மகரத்திலே இணைஞ்சிருக்கார். ப்ராப்ளம் புரியுதுங்களா? 5-11ஆம் அதிபதிகளின் தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு புகழை தரும். அவர்கள் பரிவர்த்தனையும் நிச்சயம் புகழை தரும்.
அற்புதமான அமைப்பில் இவங்க 2 பேரும் தொடர்பு கொள்ளும்போது உச்சகட்ட புகழை தரும், நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும், வாழ்வியலில் உங்கள் மேல் புகழ் வெளிச்சம் பாயும் யோக்கியதையும் கிடைக்கப்பெறும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.